அசுர வேகத்தில் புயல் ஒன்று உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது. ஏன்னா நமக்கு மழை ஒரு பக்கம், அதே போல புயலும் இன்னொரு பக்கம் இருக்கிறது. எந்தெந்த மாவட்டத்தில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை பொழிவுகள் ரொம்ப தீவிரமாக இருக்கும், எந்தெந்த மாநிலங்களில் புயலுக்கான ஆபத்துகள் இருக்கிறது, அடுத்து வரக்கூடிய மே முடிகிற வரைக்கும் நமக்கு மழை இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக நம்ம பார்த்துடலாம். ஏன்னா ஒவ்வொரு நாளும் வானிலையில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு மழை பெய்யாத பகுதிகள் கூட மழை பொழிவுகள் தொடர்ந்து பதிவாகிட்டே இருக்கிறது. ஏற்கனவே மழை பெய்த பகுதி ஒரு பக்கம் இருந்தாலும் மழை இல்லாத இடங்களுக்கும் பரவலான மழை வாய்ப்புகள் அடுத்தடுத்து வரும் நாட்களிலும் காத்திருக்கிறது. ஆகவே தொடர்ந்து நீங்கள் ரெடியாக இருங்க. இனி வரும் நாட்களிலும் கன முதல் மிக கனமழைக்குள்ளே போக போகிறோம். இது வரைக்கும் கனமழை வரைக்கும் நிறைய மாவட்டத்தில் பதிவாயிட்டு இருந்தது. சில மாவட்டங்களில் சொன்னபடி மிக கனமழையும் வந்துருச்சு. அதே மாதிரி இனி வரும் நாட்களிலும் இன்னும் மேலும் ஒரு சில மாவட்டத்தில் தமிழ்நாட்டில் மிக கனமழைக்குள்ளே நம்ம போக போகிறதுனால சற்றே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். அதனால் எந்தெந்த மாவட்டங்களில் மிக கனமழை, எங்கெல்லாம் கனமழைங்கிறதையும் நம்ம சொல்லிடுறோம். டேட்டோடு நம்ம சொல்லிடுறோம், கவலைப்படாதீங்க. நிறைய பேர் தேதி நீங்கள் குறிப்பிடணும் அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக குறிப்பிடுறோம். எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த மாவட்டத்தில் மழை வாய்ப்பு வருது அப்படிங்கிறது நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாருமே மறக்காமல் அந்த லைக் பட்டனில் ஒரு லைக்கை போடுங்க. நிறைய பேர் லைக் பண்ணாமலே இருக்கீங்க, சீக்கிரமாக ஒரு லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் ஒரு தாழ்வு பகுதியும், அதே மாதிரி தென்மேற்கு வங்கக்கடலில் ஒரு தாழ்வு பகுதியும் உருவாக போகுது. ஒரே நேரத்தில் 2 தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் உருவாக போகிறது. முதலாவதாக வங்கக்கடலிலும், அதுக்கப்புறம் அந்த அரபிக்கடல் பகுதிகளில் கொஞ்சம் ஒரு 2-3 நாட்கள் கழித்து அப்படியே அரபிக்கடல் பகுதிகளிலும் ஒரு தாழ்வு பகுதி அப்படிங்கிறது உருவாகும். ஆனால் வங்கக்கடலில் உருவாகிறத விட அரபிக்கடலில் உருவாகிறது ரொம்பவே வலுப்பெற்றதாகவும் சீக்கிரமாக தாழ்வு பகுதியிலிருந்து தாழ்வு மண்டலமாகவும், அதுக்கப்புறம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம், புயல் சின்னம், அப்புறம் தீவிர புயல் மற்றும் அதிதீவிர புயலாக மாறி மகாராஷ்டிராவில் கரையை கடக்கலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த மாதிரி மகாராஷ்டிராவில் கரையை கடந்துச்சு அப்படின்னா தென்மேற்கு பருவமழை ஆரம்ப கட்டத்திலேயே கேரளா, கர்நாடகா போன்ற மாநிலங்கள் மிக மிக கடுமையாக பாதிக்கப்படும். ஆகவே 2 தாழ்வு பகுதியும் வரும் நாட்களில் தீவிரமாக தான் இருக்கும். ஒன்று அரபிக்கடலில் உருவாகிறது ஒரு தீவிர புயலாகவும், வங்கக்கடலில் உருவாகிறது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் வலுப்பெறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதனால் 2 பகுதியும் ஒரு புயல் சின்னத்தோடு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். தென்மேற்கு பருவமழை பொதுவாக மிதமான மழையாக இருக்குமா அல்லது கனமழையாக இருக்குமான்னு கேட்டிங்க. மிதமான மழை கனமழையை விட ஒரு புயலோடவே நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம தொடர்ந்து இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கோம். பருவமழை ஆரம்பமே ஒரு புயலோட தொடங்கி இருக்குங்க. இந்த 3 மாநிலங்களிலும் ரெட் அலர்ட் கொடுக்கப்படும். கேரளா, கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிராவில் அடுத்து வரும் நாட்களில் ரெட் அலர்ட் உறுதியாக இருக்குது. அதிகனமழை, அதீத கனமழை பதிவாகக்கூடும். கேரளா, கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிராவினுடைய கடலோர பகுதிகளில் அதீத கனமழைங்க. சும்மா சாதாரண மழையெல்லாம் இல்லை, 50 சென்டிமீட்டர் 40 சென்டிமீட்டர்னு அதீத கனமழை விட மோசமாக இருக்க போகிறது. பல இடங்கள் கடலோர மாவட்டங்கள் ரொம்ப கடுமையாக பாதிக்கப்படும். கேரளா, கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிராவிலும் ரெட் அலர்ட் கொடுக்குவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். வெள்ளக்காடாக மாறும். அங்கே இருக்கக்கூடிய தாழ்வு பகுதி எல்லாமே வெள்ளக்காடாக மாறும். இந்த 3 மாநிலங்களிலும் வெள்ள அபாய எச்சரிக்கை இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய அணை பகுதிகள், உதாரணமாக கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய கபினி, கிருஷ்ணசாகர் போன்ற முக்கிய அணைகள் மிக மிக வேகமாக நிரம்ப ஆரம்பிச்சிடும். ரொம்ப வேகமாக நிரம்பும். சாதாரணமாக நிரம்புகிறத விட இந்த புயல் பொறுத்தவரை அந்த கடலோர பகுதிகளுக்கு அருகே போகிறதுனால, அது வடக்கு திசை நோக்கி நகருது. கேரளாவுக்கு அந்த மாநிலங்களுக்கு அருகே உருவாகி அரபிக்கடலில், மத்திய அரபிக்கடலில் உருவாகி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வடக்கு திசை நோக்கி நகருது. அப்போ வடக்கு திசை நோக்கி நகரும் போது கேரளா, கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்கள் கடுமையாக பாதிக்கப்படுது. இதனால் அங்கே இருக்கக்கூடிய அணை பகுதிகளில் வேகமாக நீர்வரத்து சீக்கிரமாக நிரம்ப ஆரம்பிச்சிடும். இந்த புயல் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. வரலாறு காணாத மழை பொழிவும் பதிவாகலாம் என்றும் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரி, அதெல்லாம் இருக்கட்டுங்க. 3 மாநிலங்கள் ரொம்ப தீவிரமான வெள்ளப்பெருக்கு இருக்கும், வெள்ள அபாய எச்சரிக்கை இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டுக்கு என்னதான் இருக்க போகுது? அப்போ எங்களுக்கெல்லாம் மழையே வராதா அப்படின்னா, தமிழ்நாட்டிற்கும் மழை வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாட்டில் எங்கே ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்கிறோம். தமிழ்நாடு பொறுத்தவரை அடுத்து வரும் நாட்களுக்கு மாலை, இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களில் விட்டு விட்டு பரவலாக
கனமழை தொடர்ந்து நீடிக்கும். உதாரணமாக கடந்த 48 மணி நேரமாக உள் மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சின்னு பல பகுதிகளில் நமக்கு பரவலாக மழை பதிவானது பார்த்தோம். இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இந்த கனமழை பொறுத்த வரைக்கும் சற்று வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிச்சிருக்கிறது. தமிழ்நாடு பொறுத்தவரை அடுத்து வரும் நாட்களுக்கு மாலை மற்றும் இரவு நேரங்களில் விட்டு விட்டு பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நீடிக்கும். அதாவது கடலோர மாவட்டங்கள், டெல்டா மற்றும் வட தமிழக உள் மாவட்டங்களிலும் அநேக இடங்களில் இந்த மழைக்கான வாய்ப்புகள் ரொம்ப தீவிரமாக எதிர்பார்க்கலாம். அறிவித்தபடி உள் மாவட்டங்களில் மிக கனமழை பதிவாகி வருகிறது. ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், உள் மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் நல்ல ஒரு தீவிர மழை கிடைக்கும்னு 10 சென்டிமீட்டருக்கு மேலாக நிறைய இடங்களில் நல்ல ஒரு மழை பொழிவுங்க. தருமபுரியில் ஒரு 12 சென்டிமீட்டர், கரூரில் ஒரு 10 சென்டிமீட்டர், அப்படியே சேலம் மாவட்டங்கள், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டைன்னு எல்லா பகுதிகளிலும் கனம் முதல் மிக கனமழை வரைக்கும் பதிவாகிட்டு இருக்கு. அதனால் தொடர்ந்து கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்னும் மழை தொடரும். உள் மாவட்டத்தில் இனி அடுத்து வரும் நாட்களிலும் தொடர் மழை நீடிக்க வாய்ப்பு. மழை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி நினைக்காதீங்க. இது ஒரு மழை காலம் போலவே இருக்க போகுது. இது ஒரு மே மாதம் மாதிரியே நமக்கு தெரிய போகிறதில்ல. அடுத்து வரும் நாட்கள் ஒரு மழை காலம். வடகிழக்கு பருவமழை இருந்தால் எப்படி இருக்குமோ அது போல் நிறைய மாவட்டத்தில் அந்த உணர்வு அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த தென்மேற்கு பருவமழை ஆரம்பமே ஒரு தீவிரமாக ஒரு ஆட்டத்தை தொடங்கியிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். ஆகவே சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய வட தமிழக கடலோரம் மற்றும் டெல்டா பகுதி, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால், கள்ளக்குறிச்சி, தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட பல பகுதிகளிலும் பரவலாக விட்டு மிதமானதிலிருந்து கனமழை தொடர்ந்து நீடிக்கும். தென் மாவட்டங்களிலும் பரவலாக மழை தீவிரமடைய வாய்ப்பு. மதுரை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளுக்கும் அவ்வப்போது பரவலாக மழை கிடைக்கும். விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், திண்டுக்கல் மற்றும் மதுரை போன்ற மாவட்டங்கள் எல்லாம் நமக்கு பரவலாக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கும். தூத்துக்குடி, திருநெல்வேலியில் விட்டு மிதமானதிலிருந்து கனமழை வரைக்கும் எதிர்பாருங்க. அடுத்தபடியாக மிகவும் ஆபத்தான பகுதிகள் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்கள் சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, உங்களுக்கு டேட் நம்ம குறிச்சிருக்கிறோம். அதாவது எந்த தேதி அப்படின்னா மே 21ஆம் தேதியிலிருந்து, மே 20 மற்றும் 21ஆம் தேதியிலிருந்து இந்த மழையினுடைய தீவிரம், அதாவது நாளை மற்றும் நாளை மறுநாள் மிக கனமழை பதிவாக வாய்ப்பு. நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் பெரும்பாலும் கனமழையும் ஒரு சில இடத்துல மிக கனமழையும் கொட்டி தீர்க்கும். எல்லாமே இந்த பருவமழையினுடைய தீவிரம் தான் காரணம். தென்மேற்கு பருவமழையினுடைய வேகத்தன்மை இன்னும் நாளுக்கு நாள் அதிகரிக்கும். அதனால இந்த நிலச்சரிவுகள் மற்றும் வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இந்த மேற்கு தொடர்ச்சியில் அதிகமாக நடக்க போகுது. தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தயவு செய்து உஷாராக இருந்துக்கோங்க. நீலகிரி முதல் குமரி வரை இருக்கக்கூடிய தாழ்வான பகுதிகள் மற்றும் அந்த மலை பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்கள் மற்ற இடங்களுக்கு நீங்கள் போகிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். ஏன்னா பருவமழை அந்த அளவுக்கு ரொம்ப தீவிரமாக இருக்குது. நிலச்சரிவுகள் மற்றும் வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வரப்போகிறதுனால உங்கள் பகுதி உங்களுக்கு தெரியும், தாழ்வான பகுதியா அல்லது மேடான பகுதியா, சாதாரண மழை வந்தால் எந்த அளவிற்கு நமக்கு தண்ணீர் தேங்கும் அப்படிங்கிற தகவல் உங்களுக்கே தெரியும். அதனால நீங்க முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கோங்க அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடுறோம். குறிப்பாக மேற்கு தொடர்ச்சியில் இருக்கிறவங்களுக்கு அநேக தாழ்வான பகுதிகளிலும் நல்ல ஒரு கடுமையான மழை தண்ணீர் சூழ்ந்து காணப்படும். எங்கு பார்த்தாலும் ஒரு வெள்ளக்காடாக மாறக்கூடிய நிலைமை இந்த மாத இறுதியில் நம்ம எதிர்பார்க்கலாம். நண்பர்களே, மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.